ஒரு முறை முடிவெடுத்துட்டா என்னுடைய வார்த்தையை நானே கேட்க மாட்டேன். இந்த பஞ்ச் டைலாக்கு தச்சுமை யார் தெரியுமா சொல்கிறாங்க? தமிழக அரசு. எதில்? வட சென்னையில் கொடுங்கையூரில் குப்பை மேடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு உலை தயாரிக்க போகிறாங்களாம் குப்பை எரிக்கிறதுக்கு. ஆனால் அங்கே உள்ள மக்கள்லாம் பதறி போய் கிடக்குறாங்க. அது வேண்டாங்க, கருச்சிதை உண்டாகும், மக்கள் நலன் கெடும், மென்டல் ஆகிடுவான் அப்படின்றதெல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே தமிழக அரசு காதில் போட்டது மாதிரி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்றாங்க. தமிழக அரசு சொல்கிறது உண்மையா இல்லை மக்கள் சொல்கிறது உண்மையானு ஒரு சின்ன டெஸ்ட்டு. அந்த உலை தயாரிக்கிறாங்க இல்லையா, அதை சுற்றி ஆளுங்கட்சியினுடைய மினிஸ்டர்ஸுக்கு வீடை கட்டி கொடுத்துருங்க, அங்கே தான் குடியிருக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டுருங்க. அதே மாதிரிலாம் ஐஏஎஸ் அதிகாரியுடைய வீடுகளும் அங்கேயே கட்டி கொடுத்துருங்க. எந்த சயின்டிஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது சொல்கிறாங்கன்னா அவங்க குடும்பமும் அங்கே இருக்கணும். இது பக்காவாக ஆர்டர் போட்டு அவங்களுக்கு சுற்றியும் அந்த வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்களாம் வந்து கரெக்டாக குடியிருந்தாங்கனாக்கா தமிழக அரசு சொல்கிறது உண்மைன்னு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எல்லாம் பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் இது தடுத்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி முதல் முறையாக வரும்போது மக்கள் போராட்டம்லாம் காதில் விழலை. நீதிமன்றம் முதல் கொண்டு அதுக்கு அனுமதி அளிச்சது. எப்படி நீதிமன்றம் அனுமதி அளித்தாங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்றுமே ஆகாதுன்னு காமிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த ரெக்கார்டை பார்த்து நீதித்துறையும் சொல்லுது. அதனால் அவங்க மேலே ஒன்றும் தவறு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அது எப்படி முறியடிக்கப்பட்டது? கிட்டத்தட்ட 7 உயிர்கள் பறி போனது. அதுக்கப்புறம்தான் அதிகாரிகள் சுதாரிச்சுக்கிட்டு இது இல்லை, இந்த ஆளை வேணாம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீதிமன்றமும் செவி சாய்க்குது. இந்த வகையில் அவ்வளோ வலிமையான போராட்டம் வட சென்னையில் எழுமா? முன்கூட்டியே நீங்கள் அந்த மாதிரி ஒரு வலுவான போராட்டம் தயாராக ஆனாதான் இதை தடுத்து நிப்பாட்ட முடியும். இல்லைன்னா நடக்கவே நடக்காதுங்க, இது நிச்சயம்.